அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. வைக்கோலின் மீதொரு வைரமாய் வைரமாய் மரிமைந்தன் தோன்றினானே. வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரும் சேருமையா பந்தியினில் சிறியவராம் எங்களையும் ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போம் காவலனே கருணை செய்வாய். உலகம் முழுவதும் தனது ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சியின் என்னுடைய உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸ் பிறந்த அந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அம்மா என்னை எப்படியே பார்த்துட்டு டிவியில் பார்த்தா கிழவி மாதிரி இருக்காரு, நேரில் நல்லா இருக்காருன்னு. அந்த ஒசூரில் இருக்க அம்மாவுக்கு ஒரு ஆராய்ச்சியை பாருங்கள். டிவியில் நான் ஏன் கிழவி மாதிரி இருக்கேன்னா பவுட்ரு இதெல்லாம் போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. இங்கே நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்கள்கிட்ட நேரடியாக நான் சந்திக்கிறேன். ஆனால் மற்ற தொலைக்காட்சியை விட ஒரு வேறுபட்ட தொலைக்காட்சிங்கிறது மாதா தொலைக்காட்சி. காரணம் இங்கே பவுடரும் போடல, பெரிய ஃபோக்கஸ் லைட்டும் வைக்கலை. ஒசூருங்கிறது ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர். எதுன்னா இங்கே பாருங்கள், எல்லா ஊர்லேயும் சால்வையை போட்டு வேலையை பாரியாண்டுருவாங்க. ஆனால் ஒசூரில் தான் இந்த அழகான ரோஜா பூவை எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. உலகம் முழுவதும் மக்களை மகிழ்விக்கின்ற ரோஜா பூ விவசாயம் செய்கின்ற உலக புகழ்பெற்ற ஒரு ஊர் இந்த ஒசூர் தான். அருமையான ஒரு தலைப்பு அன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கான். என்ன தலைப்புன்னா, சிறப்பாக குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பவர்கள், வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்கள், பெற்றோரா மற்றோரா, அதுதான் தலைப்பு. பெற்றவர்கள்னா வெறும் தாய் தந்தையரை மட்டும்தான் பேசணும். அப்பா அம்மா அவங்க தான் காரணம் ஒரு குழந்தையினுடைய சிறப்பான வளர்ச்சிக்கு. மற்றோர்னா யாராருன்னா அப்பா அம்மா இல்லாமல் எல்லாரும், தாத்தா பாட்டி மாமா பெரியப்பா சித்தப்பா பக்கத்து வீடு ஃப்ரெண்ட்ஸு வாத்தியார் எல்லாம் இவங்களுக்கு தான் நிறைய பேசுகிறதுக்கு பாயிண்ட் அதிகம். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று அம்மாவை பற்றி பாடினேன், இல்லாட்டி அப்பாவை பற்றி பாடினேன், ஒன்று மாதா பாட்டு பாடினேன், இல்லாட்டி சூசேப்பர் பாட்டு பாடினேன். ஆனால் இவங்கெல்லாம் சகல அச்சிஷ்டவர்கள் பாட்டையும் பாடலாம், உத்திரிக்கிற ஆஸ்மாக்கள் பாட்டு கூட பாடலாம் இவங்க. காரணம் இவங்களுடைய ஸ்கோப்பு ரொம்ப பெரிய ஸ்கோப்பு. அதனால் அப்பா அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு ரெண்டு பேர் எப்படியப்பட்ட ஆட்கள் பாருங்கள். குழந்தைகளை நேசித்தவர்கள் தான் வாழ்க்கையில் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அதனால தான் இன்றைக்கி குழந்தைகளை பற்றிய தலைப்பு. ஒரு காலத்தில் இருந்த குழந்தைகள் இல்லை. நான்லாம் குழந்தையாக இருந்தப்போ எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட பாட்டு, அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு உன்னை போன்ற நல்லார் ஊரில் யாவர் உள்ளார் என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை. தொல்லையே கொடுக்காம இப்படியே சட்டி மாதிரி யார் உட்கார்ந்துருக்கானோ அவன் தான் பிள்ளை. என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை. தொல்லையே கொடுக்காததுக்கு பேர் பிள்ளையா? முதல்ல நாங்கள் இருந்தப்போ தொல்லையே கொடுக்காத ஒரு பிள்ளை தான் இந்த வீட்டுக்கு வேணும்னாங்க. ஆனால் இன்றைக்கி நர்சரி ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க பாட்டு. இப்போ நான் வரியை பாடினா கூட்டம் பூரா சேர்ந்து பாடிடுவீங்க. அந்த பாட்டு எல்லாருக்கும் எல்கேஜிலேருந்து சொல்லி கொடுக்கப்பட்ட பாட்டு. ஜானி ஜானி ஈட்டிங் சுகர் டெல்லிங் லைஸ் ஓப்பன் யுவர் மவுத். ஆஹா, நர்சரியிலேருந்து எப்படி படிச்சிருக்கீங்க ஐயா? ஒருத்தர் கூட மாற்றி சொல்லலையே.
ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா. பொய் சொல்லாத. எனக்கு பிடிச்சது லாஸ்ட் லைன் தான். ஓப்பன் யுவர் மவுத். ஆஹா, நல்ல வாய் விட்டு சந்தோஷமா சிரிங்க. அப்படி சிரிப்பவர்கள் இந்த உலகத்திற்கு கெடுதலே பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஒரு வாக்கியமே இருக்கு, சிரிப்பவர்கள் கஷ்டப்படுவதில்லை, கஷ்டப்படுபவர்கள் சிரிப்பதில்லை. இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் சிரிக்காமையே ஒரு 3 பேர் இன்னும் உட்கார்ந்துருக்காங்க. அப்பன்னா அவங்க எவ்வளவு கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு வீட்டு பிரச்சனை, மொபைலில் என்ன மெசேஜ் வந்துச்சோ, யாராவது கூப்பிட்டுருப்பானோ அப்படி இப்படின்ட்டு இந்த பஞ்சாயத்து, ரீல்ஸ் பார்க்கறது, அதில் அந்த ரீலில் படுற பாடு நம்ம மக்கள் ஒன்றொன்னா அப்படி தடவை வெறும் வயிற்றில் என்னென்ன சாப்பிடணும்னு ஒவ்வொருத்தனும் ஒரு 50 விஷயம் சொல்கிறான். வெறும் வயிற்றில் வெந்தயத்தை ஊற வைத்து குடியுங்கள், உங்களுக்கு பிரச்சனை. இன்னொருத்தன் வெறும் வயிற்றில் சுடுதண்ணி 3 டம்ளர் குடிங்க. இன்னொருத்தன் குளிர்ந்த நீரை குடியுங்கள். இன்னொருத்தன் வெறும் வயிற்றில் ஏதாவது சாப்பிட்டீங்க 40 வயசில் செத்துருவீங்கிறான். இன்னொருத்தன் வெறும் வயிற்றில் கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, இது பாதாம் பருப்பை ஊற போட்டு அரைச்சி காலையில் குடிங்க. இன்னொருத்தர் வெஜிடபிள் சூப் மட்டும் குடிங்க வெறும் வயிற்றில். இன்னொருத்தர் பழங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொருத்தர் சீரக தண்ணி குடிங்க, வேற எதுவுமே வேணாம். ஒரு மனுஷன் வெறும் வயிற்றில் இவ்வளத்தையும் எப்படியா குடிக்க முடியும்? இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கான ஐயா, தள்ளி 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 தள்ளி. அதனால் இந்த கிறிஸ்துமஸ் என்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இயேசுவினுடைய பிறப்பு எளிய மக்களுக்குத்தான் முதலிலே வழங்கப்பட்டது. விண்ணகத்தில் மகிமையும் மண்ணில் நல்ல மனதுள்ளோருக்கு அமைதியும் உண்டாகட்டும். என்ன அழகான செய்தி கிறிஸ்மஸில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த நல்ல செய்தியுடன் பிறந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவை வரவேற்பதற்கான ஒரு மகிழ்ச்சியான தருணம். குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பதில் பெரும்பங்கு வகிப்பவர்கள் பெற்றோரே அப்படிங்கிற அணிக்கு தன்னுடைய கருத்துக்களை வழங்க வந்திருப்பவர் அருமை சகோதரர் கவிஞர் இனியவன். அவர் இந்திய இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். மற்றோரே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வந்திருப்பவர் தமிழிலே முனைவர் பட்டம் பெற்றவர், எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் விஜயகுமார். அவர் மற்றோரே அப்படிங்கிற அணியில் பேச வந்திருக்காரு. அவருக்கு துணையாக இங்கே வருகை தந்திருப்பவர் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்கன்னு ஒரு நிகழ்ச்சி 7 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினோம். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 200 பேச்சாளர்களை அந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான பேச்சாளர் வின்சி ஃப்ளோரா. அவங்க மற்றோரேங்கிற அணியில் பேச வந்திருக்காங்க. இன்னொன்று பெற்றோரேங்கிற அணியில் பேசுவதற்கு கோவை நாகநந்தினி. அவங்க பேசும்போது ரொம்ப முகபாவனையெல்லாம் ரொம்ப பாடி லாங்குவேஜ் ரொம்ப இருக்கும். அனைவருக்கும் வணக்கம் அப்படிம்பாங்க. நான் இவங்க ஆரம்பத்தில் பேசுகிறப்ப என்ன ஓவர் அலட்டலாக இருக்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அவங்கள பற்றி விசாரித்த பிறகு தான் தெரிஞ்சது, அவர்கள் காது கேட்காத வாய் பேசாத குழந்தைகளுக்கு ஆசிரியராக இருக்கிறார். அதனால் அந்த முகம்லாம் அப்படி அசைச்சு பேசினாதான் அந்த குழந்தைகளுக்கு புரியும். அதனால் அற்புதமான பேச்சாளர் கோவை நாகநந்தினி. 4 பேர் ரொம்ப அழகாக பேச வந்திருக்கிறார்கள், நல்ல ரசிகர்கள். இப்பொழுது முதலாவதாக ஒரு குழந்தைகளின் சிறப்பான வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் மற்றோரே அப்படிங்கிற அணியை துவக்கி வைத்து பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் தன் கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். பாவலர்கள் பாலூட்ட, பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாலாட்ட, கற்ற மனங்களெனும் தொட்டிலே அன்று துயின்று மிக வளர்ந்து பட்டுப்போல் நாவசைத்து பால் மலரை சொல்லி வந்த கட்டித்தமிழே, கவிதை பெருஞ்சுவையை 8 திக்கும் எழில் வளர்த்த பூமகளை, தொட்டிலே கிடந்த என்னை தொல்காப்பியன் படுத்த கட்டிலே கிடைக்கின்ற கனிமகளே, கனி மணக்க பேசும் கற்றோர் அவையினிலே நடை பயில வந்திருக்கும் நான் உந்தன் இளைய மகன், உந்தன் பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே தமிழ்தாயே, வாழியணி பல்லாண்டு. இல்லந்தோறும் இறையாட்சி
என்கிற தாரக மந்திரத்தை கொண்டு உலகம் முழுவதும் இருக்கிற மாதா தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களே, பெங்களூர்ல போய் நல்லா உழைச்சிட்டு இயற்கை எழில் சூழ்ந்த இந்த ஒசூரிலே ஓய்வெடுத்து களைப்பை போக்குகிற உழைப்பாளிகளே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, ரொம்ப அழகான ஒரு தலைப்பு நீதிபதி அவர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு எப்போதும் துணை செய்பவர்கள் பெற்றோரா மற்றோரா? ஒரு அற்புதமான தலைப்பு தான். லியோனார்டோ டாவின்சியிலிருந்து நான் தொடங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். லியோனார்டோ டாவின்சி என்று உலக புகழ் பெற்ற ஓவியர். மோனாலிசா என்கிற ஒரு ஓவியத்தை அவர் வரைந்தார். அவரிடம் இது ஒரு அழகான ஓவியம். அந்த ஓவியத்தை பற்றி அவரிடம் கேட்டார்கள், இவ்வளவு அழகா அந்த ஓவியம் இருக்கிறதே, இதற்கு என்ன காரணம் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டபோது லியோனார்டோ டாவின்சி சொன்னார், ஓவியத்திற்கு எது தேவையோ அதை மட்டுமே மனதில் வைத்து வரைந்தேன், இந்த ஓவியம் உலக புகழ் பெற்று விட்டது என்று சொன்னார். அந்த குழந்தைக்கு, பிள்ளைகளுக்கு எது தேவையோ அதை மட்டுமே இன்றைக்கு பெற்றோர்கள் கொடுக்கிறார்களா? இல்லையே. தேவைக்கு பொருள் வாங்கின நுகர்வு கலாச்சாரம் போய் இன்னைக்கு குழந்தைகள் ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கிற ஒரு நுகர்வு கலாச்சாரம் வந்திருக்குது. அது குழந்தைகளுடைய வளர்ச்சியை பாதிக்காதா? 1 லட்சம் ரூபாய் கொடுத்து செல்போன், காலையில் எந்திரிச்சோடி பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ செல்ல தேய்க்கிறான். நான் சொன்னேன், செல்போன்லயே இருக்காதரா ஆசிரியர், மற்றோர் செல்போன்லயே இருக்காதரா, செல்போனை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறா, வந்து பாடுறான்னு லிங்க் அனுப்புங்க சார் பாக்குறேன். அதுக்கு லிங்க் தானா? என்ன நீதிபதி, அப்பாவோட கிரெடிட் கார்டு எடுத்து ஒரு பொண்ணு அமேசான்ல ஆர்டர் போட்டுட்டா, பில்லு 1 லட்சம் ரூபாய். அன்றைக்கெல்லாம் நம்ம பெற்றோர்கள் எப்படி நம்மை கட்டுப்பாடோடு எது குழந்தைக்கு தேவையோ அதை மட்டுமே கொடுத்த கலாச்சாரம் மாறி போய் இன்னைக்கு பெற்றோர்கள் அதிக பாசம். பாராத பயிர்கள் கெடும், பாசத்தால் பிள்ளை கெடும் என்று தமிழ் மூதாட்டி அவ்வை சொன்னாலே, அளவுக்கு அதிகமான பாசம், செல்லம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி சொன்னாங்களே. இந்த எதிர்கால சரித்திரத்தை உருவாக்குவதிலே பெற்றோர்கள் பாசம் என்கிற படிக்கட்டுகளிலே சறுக்கி விழுகிறார்கள். மிஸ்டர் இனியவன், சும்மா கண்ணாடியை கழட்டி போஸ் கொடுக்க கூடாது, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் ரோல் மாடலா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு குழந்தையை உருவாக்குவதிலே பங்கு இருக்கிறது. அதனால்தான் தந்தைக்கே பேரு சர்ச்சில் பங்கு தந்தை. அப்பா அம்மாவுக்கு மட்டும் பங்கு கிடையாது, எல்லாருக்கும் பங்கு இருக்குது. ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு ஊரே தேவைப்படுகிறது என்கிறது ஒரு ஆப்பிரிக்க பழமொழி. அப்பா அம்மா வெளியில அனுப்பிச்சோன்னு அந்த குழந்தை பார்க்கிற எதிர் வீட்டு அங்கிள், ஆட்டோ ஓட்டுகிற ஆட்டோ அங்கிள், வாட்ச்மேனா இருந்து தம்பி பத்திரமா போப்பா, மழை பெஞ்சிருக்கு சகதியா இருக்குதுன்னு வழிகாட்டுகிற வாட்ச்மேன், அண்ணன் ஏத்த வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், உறவினர், ஆசிரியர் எல்லாமே தேவை என்பதால் தான் மாதா பிதா என்று பெற்றோரோடு கடமை நிறையவில்லை. மாதா பிதாவை காட்டுவார், பிதா குருவை காட்டுவார், குருதான் தெய்வத்தை காட்டுவார் என்பதற்காகத்தான் மாதா பிதா குரு தெய்வம். சார், நட்பை போல ஒரு பிரமாதம் வருமா? எக்ஸாமுக்கு நாங்களாம் தவிச்சுக்கிட்டு இருப்போம், ஃப்ரெண்டு வருவான், ஜெயகாந்தனுடைய வாய்ச்சொற்கள் சிறுகதை எனக்கு படிக்கலடா அப்படின்னு இந்த பையன் சொல்றேன். நான் கேட்டுட்டு இருக்கேன், நான் தான் இன்விஜிலேட்டர். அப்படியே மாப்பிள்ள, அது ரொம்ப முக்கியமான கேள்வி, இங்க வா நான் கதையை சொல்றேன். வாய்ச்சொற்கள் கதை என்ன தெரியுமா அப்படின்னு அந்த கதையை சொல்லி கொடுக்கிறானே. தேர்வு காலத்திலே ஆபத் பாந்தவர்களாக, அனாதை ரட்சகர்களாக இருப்பது நண்பர்கள் தான். அதனால்தான் சொன்னான், இதயத்தை தொலைத்து விட்டு சுவாசிக்க காற்றை தேடுவது காதல், ஆனால் சுவாசிக்க இதயத்தையே தருவது நட்பு. சார், குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு மற்றொரு துணை செய்ததை பட்டியல் போட முடியும் தெரியுமா மிஸ்டர் இனியவன்? ஹெலன் கெல்லர் மை டீச்சர் என்று ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். போய் பாருங்க. பார்வையற்ற மாற்றுத்திறனாளி, பேச இயலாது, காது கேட்காது. ஆனால் அந்த ஆசிரியர் ஆனி சல்லிவான் மெஸ்ஸி என்கிற ஆசிரியை அந்த குழந்தையை படிக்க வைத்தார்.
கொலா பைப்புல தண்ணி வர்ற தண்ணிக்குள்ள போய் ஹெலன் கெல்லர் கைய அப்படியே தண்ணிக்குள்ள வச்சு WATER வாட்டர் 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 வாட்டர்னு 50 முறை எழுதி கொண்டார், எழுதி கற்பித்தார். ஹெலன் கெல்லருக்காக தன் போதனை முறையை மாற்றிக்கொண்ட ஆசிரியர் ஆனி சல்லிவான் மேரி தன் கைகளிலே வழிந்து ஓடுகிற இந்த தண்ணீருக்கு பெயர் ஆங்கிலத்தில் வாட்டர் என்று அறிந்து கொண்டால் ஹெலன் கெல்லர் மை டீச்சர் என்று அந்த ஆசிரியரை புகழ்ந்து ஒரு புத்தகம் எழுதினார். மை டீச்சர். உலகத்திலே புனிதமான இடங்கள் 2, ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையிலே ஒருவன் உயிரை பெறுகிறான், ஆசிரியரின் வகுப்பறையிலே தான் ஒருவன் அறிவை பெறுகிறான். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்து என்று வள்ளுவன் பேசுகிறானே. பிலிப் கடிது ஓச்சி மெல்ல எரிகின்ற அந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டுகிற மற்றோராய் இருக்கிற அந்த ஆசிரியரின் கைகளிலே பிரம்புகள் கலற்றப்பட்டது. இன்றைக்கு போலீஸ்காரர்கள் கைகளில் எல்லாம் பிரம்புகள் இருக்கின்றன. அது ஒழுங்கீனத்தினுடைய உச்சகட்டமாக மாறியது. பெற்றோர்களினுடைய கவனக்குறைவு என்று இந்த மாமன்றத்திலே நான் குற்றஞ்சாட்டுகிறேன். சினிமா மாதிரி சொல்லுவேன். நீதிபதி அவர்களே, பிள்ளைகளுக்கு தட்டி கொடுங்க. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு ட்ரஸ்டோட இருக்கணும். இல்ல, நம்பல. பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்புவதில்லை. டைம், பணம் தேடுவதே குறிக்கோள். நோ டாக். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று பாரதி எழுதினானே. இன்றைக்கு பெற்றோர்கள் படுத்துகிற பாடு குழந்தை எழுதுகிறான். காலை எழுந்தவுடன் ஸ்கூலு, பின்பு கழுத்த அறுக்கு வந்த டியூஷனு, மாலை முழுவதும் ஹோம்வொர்க்கு. எனக்கு படிக்க பிடிக்கவில்லை தாத்தா. காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் தெண்டுல்கர் 10th கூட பாஸ் பண்ணாதவரு. பயப்படாத, தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி, முயற்சிக்க தோற்காதே, சொல்லிக் கொடுக்கிறது நாங்க. ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் விருது வாங்கினாரே, அவர் படிப்பை தேர்ச்சி பெறாதவராக இருந்தார். தடுக்கி விழுகிற போதெல்லாம் தட்டி கொடுக்கிற கை மற்றோரின் கை, பெற்றோரின் கை இல்லை என்று வாய்ப்பளித்தமைக்கு, வாய்மொழி கேட்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மற்றோரே அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு உதாரணங்கள் சொன்னார். வெறும் பெற்றவங்களுடைய அந்த கைட்லைன்ஸ் மட்டும் இருந்தால் ஒரு குழந்தை எல்லாவற்றையும் கற்றுக்க முடியாது. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பிறந்து வளர்ந்த ஊர் திண்டுக்கல், இப்போ இருக்கிறது சென்னை. எனக்கு வேறு எந்த மொழியும் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒசூரில் இருக்கிற மக்களுக்கு கன்னடம் தெரியும், தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும். ஒசூர்லேருந்து ஒரு ஃபாதர் எங்கள் ஊரில் வந்து பிரசங்கம் வச்சு பாட்டு பாடினார். எல்லா மொழியிலையும் பாடினார். இயேசு எந்தன் வீட்டிலே எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னாரு. அதையே இங்கிலீஷில் பாடினார். Jesus in the family, happy, happy more, happy, happy more, happy, happy more. அதுக்கடுத்து கன்னடத்தில் பாடினார். ಯೇಸು ಎಂದ ಮನಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ, ಎಷ್ಟು ಸಂತೋಷ, ಎಷ್ಟು ಸಂತೋಷ. தெலுங்குல பாடினார். இயேசு மேன இன்ட்டில் எந்த சந்தோஷம், எந்த சந்தோஷம், எந்த சந்தோஷம். கடைசியில் ஹிந்தியிலையும் பாடினார். यीशु आए घर पे कितने खुशी है, कितने खुशी है, कितने खुशी है. எனக்கு உண்மையிலே தமிழ் மறந்து போச்சு. மற்ற எல்லா மொழியும் எனக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப வந்து பாடினார் அந்த பாட்டை. இன்னைக்கு என் மனசில் எப்படி பதிஞ்சிருக்கு பாருங்க. ஆனால் இந்த எல்லா மொழியும் பழகிறதுக்கு உங்களுக்கு வீட்டில் பெற்றோராக கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் மற்றோரிடம் பழகியதாத்தான் மல்டி லிங்குவல் பீப்புளாக இந்த ஒசூரில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பதற்கு காரணம் உங்கள் பெற்றோர் அல்ல, மற்றோர் தான். அழகாக சொல்லியிருக்கார். இதுக்கு பதில் சொல்லணும். பெற்றோரே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க கோவை நாகநந்தினி உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.
தமிழ் மொழி என்று சொன்னால் உமிழ் நீரும் தித்திக்கும் அத்தகைய தமிழன்னையை வணங்கி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் நடுவர் பெருந்தகைக்கும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் இதயம் கனிந்த கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதான் பெற்றோரால் வளர்க்கப்பட்ட பிள்ளை கரெக்டாக கிறிஸ்மஸ் வாழ்த்து சொன்னிச்சே, நீ சொன்னியா? அதான் பெற்றவங்க கரெக்டாக வளர்த்துருக்காங்க. வந்தோன்னே மாதா தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நான் அந்த பிள்ளை பள்ளி மாணவியாக பேசுகிற காலத்திலிருந்து அவங்க அப்பா கூடையே வந்து தன் மகளை இவ்வளவு பெரிய பேச்சாளராக உருவாக்கி இருக்கிறார். எப்படிம்மா, உனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டேனா? சூப்பர். சரிங்க, நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். பஞ்சாயத்தை தொடங்கிடுவாங்க ஐயா. இதை பார்த்தீங்கன்னா என்ன பஞ்சாயத்துன்னு பண்ணி போட்டு போங்க. நீங்க ரெண்டு ஒன்று பார்க்க முடியாதீங்க. அதான் பாருங்க, பண்ணிடுவோங்க. விஜயகுமார் சாரு ஆசிரியரை வேலை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. என்ன பண்ணணும், தமிழ் ஆசிரியர்னா கம்பராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் விளக்கத்து சொன்னா பரவாயில்ல, ஓவர் எமோஷனலா பேசும்போது உண்மையை சில டைம் சொல்லிடுவீங்க சார். பேசும்போது என்ன சொல்லிட்டு போனாரு, அம்பானி படிக்கல, சச்சின் படிக்கல, ஏஆர் ரஹ்மான் படிக்கல, எல்லாரும் படிக்கல. அதை சொல்லி கொடுக்கறது ஆசிரியர். படிக்காத அவர்களை கூட தலைவராக மாற்றியது பெற்றோர்கள் அப்படிங்கறத மறந்துட்டீங்களே சார். என்ன சார் இதுல நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணமுங்க. ஏன்னா அந்த லைன் வரும் பாத்தீங்களா, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால்தான் ஊரையே வாங்க முடியும்னு சொன்னா அந்த பெற்றோர் இல்லாம என்னங்க பண்ண முடியும்? விஜயகுமார் கிளம்பி போயிரு. ஓம் பாட்டை வச்சே உனக்கே பதில் சொல்லிடுச்சு பாருங்க. சில பேர் அவர் கையில் இருக்க குச்சியை பிடிங்கி அவரே அடிப்பான் பாருங்க. அது மாதிரி பாப்பா என்ன நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி அதுக்கு கீழே இருக்க வரியை வாசிக்க வேணாமா ஒரு தமிழ் வாத்தியார்? எல்லாத்துக்கும் மேல செல்போன் இன்னைக்கு ரொம்ப யூஸ் பண்றீங்க. பாசத்தை கொடுத்து பெத்தவங்களாம் வாங்கி கொடுத்துட்டாங்களாம். செல்போனை யூஸ் பண்ண வச்சதே நீங்க தாங்க. இந்த ஆசிரியர் குரூப் தான். இந்த கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சுங்க. இந்த சிவனேன்னு வீட்டில் விட்டுருந்தா நாங்களே பார்த்து குழந்தைங்களை நல்லா வளர்த்திருப்போம். இதுல இந்த ஆன்லைன் கிளாஸ்ன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு யாரு பெத்த பிள்ளையோ புலம்புதுன்னு எங்க பிள்ளைங்க உட்கார்ந்து பார்க்கல. அந்த கிளாஸை கவனிச்சதே பெத்தவங்க தாங்க. நாங்க தான் சொல்லியே கொடுத்தோம்னா எங்க சார் மற்றவங்க? நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அவர் இன்னொரு பேசினார், கவனிச்சிங்களா? மாதா பிதா குரு, அந்த குரு தான் தெய்வத்தையே காமிக்குமா? எங்க குருவை காமிக்கிறதே மாதாவும் பிதாவுங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. நீங்க இன்னொரு விஷயம், ஹெலன் கில்லரை பத்தி நீங்க பேசுறீங்க. ஏன் சார் அவ்வளோ தூரமா பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு குழந்தை நல்ல குழந்தையா பிறந்து உங்க கையில கொடுத்தா நீங்க நல்லவங்களா வளர்த்தலாம். இந்த உலகம் பாராட்டும், இந்த சமுதாயம் ஏத்துக்கும். ஆனா ஒரு குழந்தை பிறக்கும் போது வாய் பேச முடியல, காது கேட்கலன்னா இந்த உலகம் பரிதாபம் தான் படும். அந்த பெத்தவங்களுக்கு ஆறுதல் வேணா சொல்லும். ஆனா அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு தெரியுமா? தெரியாது. பொள்ளாச்சியை சேர்ந்த அமிர்தவள்ளி அப்படிங்கிற அந்த ஒரு பெண், அவங்களுக்கு 2வது குழந்தை பேச முடியல, காது கேட்கலைங்க. அந்த அம்மாவே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த டீச்சர் சொல்றது அந்த குழந்தைக்கு புரியலன்னு சொல்லி அம்மாவே ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சு அந்த குழந்தைக்கு நல்ல முறையில் சொல்லி கொடுத்து ஒரு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ண வச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இந்திய வரலாற்றிலே யாருமே சயின்ஸ் குரூப் எடுத்து, அதாவது காது கேட்காத வாய் பேச முடியாத குழந்தைங்களுக்கு சயின்ஸ் குரூப்பே 12th கொடுக்க மாட்டாங்க. அதைய நான் முறியடிக்கிறேன்னு தான் குழந்தைய படிக்க வச்சு பிஎஸ்ஜில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிக்க வச்சு, அதெல்லாம் சாதனை இல்லைங்க. அதுக்கு மேல இந்தியாவிலே மாற்றுத்திறனாளி காது கேட்காத வாய் பேச முடியாத பசங்கள்ல ரஞ்சித் ஐஏஎஸ் சொல்லி ஆல் இந்தியா ரேங்கிங்ல 720வது இடத்துல வர வச்சா ஒரு தாய் அப்படின்னு சொன்னா இதுக்கு எப்படிங்க மற்றொரு வந்து நிக்க முடியும்? இவங்க சொல்ற மாதிரி தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா மச்சான் உறவு, இந்த நட்பு என்னைக்கு வந்திருக்கீங்க? சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போலாம் வரியா? அதுக்கு மட்டும்தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இல்லைங்க, நல்ல நல்ல நட்பு இருக்கு, நான் அதெல்லாம் குறை சொல்லணும்னு நினைக்கல. ஆனா ஒரு தாய் தந்தையை விட நட்பு பெருசுன்னு பேசுறது தான் நான் இங்க தவறு அப்படின்னு சொல்றேன். ஆக இந்த உறவெல்லாம் உதவி செய்யும், அந்த டைமுக்கு ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான். ஆனா ஒரு பெற்ற தாய் தான், அந்த தந்தை தான்
தோல்ல சுமந்து மார்ல போட்டு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை பார்த்து பார்த்து ரசிப்பாங்கன்னு சொன்னா சார், இது பெற்றோருடைய வரம் சார். நிறைவா ஒரு விஷயம் சொல்றேனே, எல்லாத்துக்கும் தெரியும் சச்சின் டெண்டுல்கரை பத்தி அவர் பேசினார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு புத்தகம் எழுதினார். பெருசா படிக்கல தான், ஆனா அந்த புத்தகம் எழுதினார் பாருங்க, பிளேயிங் இட்ஸ் மை வே அப்படின்ற அந்த புக்கு. அதுல அவர் 3வது பக்கத்துல எழுதின ஒரு விஷயம், என் தந்தை மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன். ஏன்னா அவர் சொன்ன வாசகம் பாருங்க, அவங்க தந்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்பி வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துல பல பக்கங்கள் இருக்கும், ஒவ்வொரு பக்கமும் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்தை சொல்லி கொடுக்கும். ஆக ஒரு மனுஷன் வெற்றி பெறதை விட மிக சிறந்த ஒரு பரிசு தோல்வியும் அவமானமும் தான். அந்த பாடம் உனக்கு சொல்லி கொடுக்கறதா மிக பெருசு. இது கூடி விஷயம் இல்லை. ஃபைனலா அவர் சொல்லியிருப்பாரு பாருங்க, நீ நல்லா கிரிக்கெட் விளையாண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் வீரரா வர்றது எனக்கு பெருமை இல்லை, ஆனா எந்த நிலைக்கு போனாலும் உன்னுடைய நேர்மையும் ஒழுக்கமும் தவறாமல் நீ நடந்துட்டீனா அதுதான் இந்த தந்தைக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசுன்னு அவர் சொன்னாரு. சொன்ன மாதிரியே சச்சின் டெண்டுல்கர் செஞ்சாரு. என்ன தெரியுமா, இது வரைக்கும் யாருமே ஒரு விளம்பரத்துல கூடி சச்சின் டெண்டுல்கர் மதுபான விளம்பரத்திற்கு போயிருப்பாருன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அந்த பிள்ளைங்க நான் மது குடிக்கிறத பார்த்தா அவங்களும் பழகிடுவாங்க. நான் என் தந்தை சொன்ன மாதிரி நேர்மையானவனாகவும் ஒழுக்கமானவனாகவும் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லி சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா சார், இது எல்லாமே ஒரு பெற்றோரினுடைய வளர்ப்பு தான் சார். பாவமா இருக்கு விஜயகுமாரை பார்க்க. இப்படியா ஒரு கோயம்புத்தூர்கார பிள்ளைகிட்ட வாங்கி கட்டின, இதுக்கு பேர் தான் வச்சு செய்யறதுமா நம்பால். அதுக்காக தான் சொல்றேன், கொள்ளும் கொள்கையில் குரங்காக, கொடுமையை கண்டால் புலியாக, குறிவைத்து பார்ப்பதில் கொக்காக, குணத்தின் ஏனை வடிவாக. இதுவும் அட்வைஸ் பண்றது பெற்றோர் தான். அந்த அட்வைஸை ஏத்துட்டு தான் குழந்தைங்க எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க தெரியுமா, ஆடும் மானும் ஆனந்த மயிலும் பேசும் கிளியும் நீயே நீயேன்னு சொல்லி தாளாட்டி பாலூட்டி சோறூட்டி அதை தாண்டி என் பிள்ளை ஒரு மனுஷனா வரணும்னு ஒரு பெத்தவங்களும் நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக வளர்ந்து வருது என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். வாழ்க வளமுடன். ஆஹா, உண்மையிலேயே அப்பா அம்மாவோட பாதிப்பு இல்லாமல் ஒரு குழந்தை வளரவே முடியாது. நான் இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கப்புறம் எனக்கு வாத்தியார்கள்லாம் பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் முதலில் நான் தொட்டியில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்னை தாளாட்டி என் தாய் பாடி அந்த பாட்டு தான் இன்னைக்கு லியோனியுடைய வாய் மூலமாக அந்த பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அன்பில் மலர்ந்த நல் ரோஜா கண்வளராய் என் ராஜா. அடுத்து வேற பாட்டு மாற்றினாங்க, நீலவண்ணா அப்படின்னு முன்றது. அதுக்கப்புறம் சிங்கார புன்னகை கண்ணார சின்னஞ்சிறு கண்மலர் அன்பில் மலர்ந்த நல்ரா. பேசாமல் தூங்கிடுவேன். இந்த ஒரு பாட்டே எங்கள் அம்மா இம்போசிஷன் மாதிரி 15 தடவை பாடி தொட்டியில் படுத்திருக்கும் போதே நீ நேர் விருப்பம் கேட்டவன்டா அப்படின்னு எங்கள் அம்மா அப்போ சொன்னாங்க. ஆனால் நான் படுத்திருக்கும் போது எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா பாடின அந்த பாட்டு இன்னைக்கு ஒசூரில் இந்த மைக் வழியாக உங்களுக்கு பாட்டாக கேட்குதுன்னா என் தாய் எனக்கு குழந்தையாக இருக்கும்போது கற்றுக் கொடுத்த சங்கீதம். எந்த அப்பா அம்மா தன்னுடைய குழந்தை கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா? ஆனால் வாத்தியாருங்க பாருங்கள், எந்த நேரத்தில் பாடம் நடத்தணுமோ அப்போ நடத்த மாட்டாங்க. ஒரு வேகமாக ஓடி வர்றேன், திடீர்னு மாடு முட்டி கீழே விழுந்துட்டான். பின்னாடி வந்த தமிழ் வாத்தியார் மாடு முட்டி கீழே விழுந்தோன்னா, மாடு முட்டிருச்சு யாராவது என்னை காப்பாற்றுங்க, மாடு முட்டுது என்னை யாராவது காப்பாற்றுங்க. தமிழ் வாத்தியார் வந்து, தம்பி மாடு முட்டுகின்றது, நிகழ்காலம், நிகழ்கால இடைநிலை கிறு கின்று ஆனின்று, முட்டுகிறது முட்டுகின்றது முட்டான் நின்றது அப்படின்னு தான் சொல்லணும், முட்டுதுன்னு சொல்லக்கூடாதுன்னு. ஏயா இலக்கணம் நடத்துகிற நேரமாயா இது? ஐயாவை நொந்துட்டு பின்னால் போனால் தமிழையாவை மாடு முட்டிருச்சு. மாடு முட்டினோடனே தமிழையா கிராமரை பார்ப்பாரு, மாடு முட்டுதுரா டேய்
எவனாவது வந்து காப்பாத்துங்கடா. இவன் போய் நடத்தினான். ஐயா, நிகழ்கால இடைநிலை மாடு முட்டுகின்றது. எனக்கு நடத்தின இலக்கணத்தையே திருப்பி நடத்துகிறானே. ஆசிரியர்களுடைய பாதிப்பு வேற, ஆனால் அடித்தளம் இடுவது பெற்றோர்கள் தான் அப்படின்னு ரொம்ப அழகாக நாகநந்தினி பேசியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, வின்சி ஃப்ளோரா மற்றோரே என்ற அணிக்கு அவர்கள் தன் கருத்துக்களை உங்கள் பலத்த கரவொலியோடு பேச வருகிறார். என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தனவாய் இருக்கட்டும். கருத்து நலமும் கற்பனை வளமும் கொண்ட கலைமாமணி நடுவர் அவர்களே, கரையானுக்கும் கால வெள்ளத்துக்கும் கடல் கோளுக்கும் எதையோ பறிகொடுத்த மாதிரி பேசிட்டு போய் உட்கார்ந்திருக்க தங்கச்சி நாகநந்தினி அவர்களே, அதற்கு ஒத்தூதுகிற மாதிரி இணைந்திருக்கின்ற அண்ணாச்சி இனியவன் அவர்களே, உலகெங்கிலும் இருந்து இல்லந்தோறும் இறையாட்சியின் வழியாக இணைந்திருக்கும் இறை மக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, இன்றைய சூழலுக்கு ஏற்ற தலைப்பு. குழந்தையின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் பெற்றோரா மற்றோரா? மாற்று கருத்தே இல்லாம நீங்க மற்றோர்னே சொல்லிடலாம். தங்கச்சி தங்க பிள்ளைங்க 2 பேரையும் தாத்தா பாட்டி கிட்ட விட்டுட்டு தாலாட்ட விட்டுட்டு வந்துட்டு தத்து பத்துன்னு பேசிட்டு போனா அண்ணாச்சி லியோனி அவர்கள் அந்த பக்கம் சாஞ்சிடுவாங்களா? உங்க அப்பா அம்மா இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அந்த குழந்தையின் பாட்டி தான் இன்னைக்கு மடியில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து நன்றி இல்லாமல் என்னை பெற்றவங்க தான் என் பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிடையாது, பாட்டி தான் ஓம் பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானே வளருமா. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையை தன் பிள்ளை தன் ரத்தம் என்ற பாசத்தோடு வளர்ப்பார்கள். ஆனால் ஊரான் என்று சொல்லக்கூடிய மற்றோர்கள் தான் அந்த குழந்தைய பொதுவா பார்ப்பாங்க. பாரபட்சம் இல்லாமல் உண்மையை ஊட்டி வளர்ப்பார்கள். இன்னைக்கு அதிகப்படியான பாசத்தால் பல நேரங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளின் தவறுகளை திருத்த தயங்குகிறார்கள். சின்ன ஏமாற்றம் கூட இன்னைக்கு குழந்தைக்கு பெரிய தடுமாற்றத்தை கொண்டு வருது. வீட்டில் குழந்தை தோத்தா கூட பெற்றோர்கள் நீ ஜெயிச்சா மாதிரி தான் என்று பொய்யான ஆறுதல் கூறி இன்று ஏமாற்றுகிறார்கள். ஆனால் எங்களுடைய சமூகம், இந்த மற்றோராகிய சமூகம் அப்படி அல்ல. தோற்றால் பரிசு தராது, தவறு செய்தால் தட்டி கேட்கும், சரியானது செய்தால் தட்டி கொடுக்கும், நிதர்சனத்தை புரிய வைத்து ஜெயிக்க தூண்டும். தங்கச்சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெற்றோர்கள் கொடுப்பது பாசம், மற்றோராகிய சமூகம் கொடுப்பதுதான் பாடம். அந்த பாடத்தை கற்றுத்தருவதால் தான் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் நாங்கள் மற்றோர்னு சொல்றோம். ஐயா, புறநானூறு இப்படியாக சொல்கிறது, ஈன்று புறந்துறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. தங்கச்சி நந்தினி, குழந்தைங்களுக்கு அடித்தளம் பெற்றோர்கள், நாங்கள் மறுக்கல. ஆனால் நன்னடையாகிய அத்தியாயத்தை கற்றுக் கொடுப்பது மற்றோர்கள். நடுவர் அவர்களே, குயவன் மண்ணை குழையாமல் பானை உருவாகாது, பெற்றோர்கள் களிமண் போல. ஆனால் மற்றோராகிய எங்களுடைய சமூகம் இணையும் போது கலைமிகு பானையாக உருவாகுகிறார்கள். இன்னைக்கு நடுவர்களே, நீங்க சொல்லுங்களேன், பாக்கியவான்கள்னா யாரை சொல்லுவீங்க? இன்றைக்கு பாக்கியவான்கள்னா யாரு? யார் இன்னும் செல்போனே வாங்காமல் இருக்காங்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். உண்மையிலே நடுவர்களே, நான் சொல்லட்டுமா? பாக்கியவான்கள் இன்றைக்கு பாட்டியுடன் வளரும் குழந்தைகள் தான் பாக்கியவான்கள். உண்மைதான். தாத்தா பாட்டியுடன் எந்த குழந்தைகள் வளர்கிறார்களோ அவர்கள் உண்மையிலே மிகப்பெரிய பாக்கியம் செய்தவர். இங்க 2 பேரும் வேலைக்கு போகணுமா, ரெட்டிப்பா சம்பாதிக்கணுமா, 2BHல இருக்கணுமா,
ரெட்டத்தனையான சந்தோஷம். அந்த 2 வயசு குழந்தை, அவசர உலகத்துல வாழுறோம், குழந்தைக்காக தான் ஓடுறோம்னு சொல்லிட்டு நிகழ்காலத்தை தொலைத்து விட்டு எதிர்காலத்திற்காக சேமிக்கிறதுல என்ன பயன்? ஐயா, இன்னைக்கு பெற்றோர்களுக்கு குழந்தைங்க கிட்ட பேச நேரம் இல்லை. அப்படியே நேரம் கிடைச்சாலும் இணையத்தில் பார்க்கறத வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப்ல சொன்னாங்க, இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்தேன்னு சொல்லிட்டு புதுசாக ஆக்டிவிட்டி, புதுசாக டயட் ஃபாலோ பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு லைக்குக்காகவும் ஷேருக்காகவும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறது. ஆனால் தாத்தா பாட்டி அப்படி அல்ல. அவர்கள் ஏற்கனவே ஒரு தலைமுறையை வெற்றிகரமாக வளர்த்து ஆளாக்கியவர்கள். அவர்களிடம் இருப்பது நிரூபிக்கப்பட்ட அனுபவம். அந்த அனுபவம் மிகுந்த மற்றோரால் தான் இன்று குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் நிற்கிறார்கள் நாங்கள் சொல்றோம். இதே போலதான் எஸ்தர் பேரரசியானது மற்றோரான மொர்தகாயால். திமோத்தேயுவை ஒரு தலைவராக உருவாக்கியது மற்றோராகிய பவுல். மோசே எடுத்துக்கோங்க. மோசே பிறந்தப்ப எகிப்து நாட்டில் குழந்தைகள் எல்லாம் கொல்லுவதற்காக கட்டளையிடுறாங்க. மோசையோட பெற்றோரால் 3 மாதங்கள் மட்டுமே அந்த குழந்தைய வச்சு பாதுகாக்க முடிஞ்சிச்சு. ஒரு நாணல் பெட்டியில் வச்சு அனுப்புகிறாங்க, ஆற்றில் அனுப்பிடுறாங்க. அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தது பார்வோனின் மகள். மோசே தன்னோட பெற்றோர்கிட்ட இருந்திருந்தா கூட அடிமையாக வளர்ந்துருக்கும். ஆனால் அன்னைக்கு பார்வோனின் மகள் எடுத்து வளர்த்த பின் எகிப்தோட எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டு மோசே உன்னத நிலைக்கு வந்ததுக்கு காரணம் மற்றோர் தானே. ஆனால் இனியவனவர்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? பல நூற்றாண்டுகளாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஞான பெற்றோர் என்கிற முறை. பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளுக்காக ஞான பெற்றோரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த குழந்தைய ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் தாங்கி பிடிக்கவும் வளர்த்தெடுக்கவும் வழி நடத்துவதற்கும் ஞான பெற்றோர் கடவுளின் முன்னிலையில் வாக்குறுதி அளிக்கிறார்கள். அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு மற்றவர்களுடைய பங்கு எவ்வளவு புனிதமானது என்கிறது இப்பொழுது தெரிகிறதா? நடுவர் அவர்களே, ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஒன்று சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். இத்தாலியை சேர்ந்தவர், இளம் வயதில் மரித்தவர். இணையத்தையும் கணினியையும் பயன்படுத்தி நற்கருணையின் அற்புதங்களை உலகறிய செய்தவர். இன்று திருச்சபையால் புனிதராக அறிவிக்கப்பட்ட நவீன கால முன்னோடியாக இருக்கக்கூடிய புனித கார்லோ அகுதுஸ். அவருடைய வாழ்க்கையில பெற்றோர்கள் கற்றுத்தராத ஒன்றை மற்றோரான செவிலித்தாயும் திருச்சபை மூலமாக கற்றுக்கொண்டு இன்னைக்கு இணையதளத்திற்கான திருத்தூதராக உயர்த்தப்பட்டுள்ளார். அவருடைய வாழ்க்கையில அவருடைய பெற்றோர்கள் சொல்றாங்க, கார்லோவின் மூலமாகத்தான் நாங்கள் கடவுளை காண்கிறோம் என்றார். இன்னைக்கு இந்த புனித கார்லோ அகுதுஸ் இவ்வளவு மாபெரும் புனித தன்மைக்கு வித்திட்டது வெளிச்சூழலும் மற்றோரும் தான். அண்ணாச்சி இனியவனவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உயிரை கொடுப்பது பெற்றோர், ஆனால் உயிர்ப்பை கொடுப்பது மற்றோர். உணவை கொடுப்பது பெற்றோர், ஆனால் உணர்வை ஊட்டி வளர்ப்பது மற்றோர். பாதுகாப்பை கொடுப்பது பெற்றோர், ஆனால் பக்குவத்தை கற்றுத்தருவது மற்றோர். பாசத்தை காட்டுவது பெற்றோர், ஆனால் பக்குவத்தையும் துணிச்சலையும் வர செய்வது மற்றோர். அன்பை தருவது பெற்றோர், ஆனால் அனுபவத்தை தருவது மற்றோர். இன்றைய உலகில் கூட அறிவை கொடுக்க ஆசிரியர்களும் அன்பை கொடுக்க நண்பர்களும் வழிகாட்ட ஆன்மீக தலைவர்களும் என பல கைகளான மற்றோரின் இணைப்புதான் குழந்தையின் சிறப்பான வளர்ச்சிக்கு பெரிதும் துணை என்று கூறி மங்கா புகழும் மாசிலா செல்வமும் பெற்றிட மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளும் தெரிவித்து மகிழ்வது நெல்லை தமிழச்சி வின்சி ஹெவன். ஆஹா, அடடடடா, பிரமாதம்! என்ன அழகாக பிரித்து சொன்னாங்க பாருங்க. உண்மையிலே யார் பாக்கியவான்கள் அப்படின்னு கேட்டாங்க.
தாத்தா பாட்டியோடு எந்த குழந்தைகள் வாழ்கிறதோ அவர்கள்தான் உண்மையிலே பாக்கியவான்கள். பழைய பாட்டெல்லாம் எங்கள் தாத்தா எனக்கு நான் பிறக்காதுக்கு முன்னாடி இருக்க பாட்டெல்லாம் கிறிஸ்துவ பாட்டெல்லாம் இன்றைக்கி என்னையால் பாட முடியும். நான் பிறந்தப்போ உருவான ஒரு பாட்டு எங்கள் தாத்தா அதை வந்து மார்ச் பாஸ்ட் பாட்டுறா, எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே பாடு பார்ப்போம் அப்படிம்பார். எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே அந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு. அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர், அற்புதமாக எம்மை படைத்தீர். எப்படி கரெக்டாக இருக்கு பாருங்க. மார்ச் பாஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே அந்த பாட்டை பாடுறான்ட்டு என்னை அந்த பாட்டை பாட வச்சு கரெக்டாக அந்த டைமிங்கோட பாடணுங்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரைனிங் எடுப்பாங்க கர்நாடிக் மியூசிக்கில். ஆனால் எங்கள் தாத்தா ஒரு பாட்டில் டைமிங்கை சொல்லி கொடுத்தாரு. எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னையால தாண்டி என் வாழ்க்கை எப்படியா போய வேலையை பார்த்துட்டு அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வாத்தியார். ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப சண்டை போடுவாங்க. எப்பா அப்படின்னா தொலைச்சினேன் நொப்பாமா நொப்பா. எங்கள் அம்மாட்ட அம்மா கொப்பன்ட்ட போய் ஏதாவது இருந்தா கேள்றா, ஏன்ட்ட எதுவும் கேட்காத. இப்படியே பார்ப்பான், என்னடா ஆதரிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே. அப்படி பிறகு எங்கள் பாட்டி உட்காந்துருக்கேன், சின்னம்மா டீச்சரு. அம்மாச்சி வா சாமி, அவங்க கடந்துட்டு போகிறாங்க சண்டை போட்டு இந்தா அப்படின்னு ஒரு 2 காசு கொடுத்து வெள்ளமும் பொட்டுக்கல்லையும் வாங்கி எங்கள் பாட்டி மடியில் உட்காந்து சாப்பிடுவோம் பாருங்க. அந்த ஆதரவும் அன்பும் உலகத்தில் ₹1,00,000 கிடைத்தாலும் கிடைக்காதியா அப்படின்னு நான் சொல்ல, வின்சி ஃப்ளோரா சொல்லியிருக்கு. பெற்றோரே அப்படிங்கிற அன்னைக்கு வாங்க இனியவன் பாவமாக இருக்கு அவரை பார்க்க. உலகம் முழுவதும் அமைதியும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவதற்காக தன்னுடைய இன்னுயிரை சிலுவையிலே ஈர்ந்தளித்த இயேசு பிரானை ஈன்றெடுத்த அன்னை மரியாளுடைய பெயரிலே இயங்குகின்ற மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் புது வருட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, சர்ச்சைக்கு போனீங்களா போன வாரம்? போன வாரம் சர்ச்சைக்கு போனீங்களான்னு கேட்டேன். போன வாரமா? போனேன். மின்சி வந்து வாரம் சர்ச்சைக்கு போவோம். மாஸ்க்கு எப்போ போவோம்னா கரெக்டாக போவோம். அந்த பொண்ணு சென்று வாருங்கள் பூசை முடிந்து சர்வேஸ்வரனுக்கு நன்றி. என்னோட கேள்வி என்னன்னா, ஆதி ஆகமம், நான் உன் பக்கமே வரேன்பா. ஆதி ஆகமத்தில் கடவுள் எல்லாவற்றையும் படைக்கிறார். வானத்தை படைக்கிறார், பூமியை படைக்கின்றார், பெரிய வானத்தை ஆள்வதற்கு பெரிய ஒளியுடைய சூரியனை படைக்கின்றார், நிலவை படைக்கின்றார், மரங்களை படைக்கின்றார், ஊர்வனை படைக்கின்றார், பரப்பனை படைக்க, கடல் எல்லாத்தையும் படைத்துவிட்டு 6ஆம் நாள் மனிதனை படைக்கின்றார். என்னுடைய கேள்வி அன்பிற்குரியவர்களே, கடவுள் ஏன் குழந்தையை படைக்கவில்லை? ஏனென்று சொன்னால் குழந்தையை கடவுளால் கூட வளர்க்க முடியாது. தாயை தவிர உலகத்தில் குழந்தை யாராலும் வளர்க்க முடியாது. நான் அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா பிள்ளைய வளர்க்கறது? இங்க பசங்கிட்ட சாதாரணமா எதையும் பேச முடியாது சார். நம்ம விஜயகுமார் இருக்காருல்ல, அவர் ஸ்கூல் வாத்தியார். அந்த மனுஷன் எது காலேஜ் வாத்தியாரா போனான்னு கேளுங்க, கண்ணீர் விடுவார். அவர் ஸ்கூல் டீச்சர் ஆகும் போது ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டார், டேய் 1869 என்ன நடந்தது? அவன் சார், அவனுக்கு நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், இதுவே அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின். நீ அவன் பிறந்த வருஷத்துலேருந்து பாடம் நடத்து. 1869 என்ன நடந்தது? அவன் சொன்னான், எனக்கு தெரியாது. உடனே அவர் சொன்னார், முட்டாள், அன்றுதான் மகாத்மா காந்தி பிறந்தார். பையன் உஷாராயிட்டான். சரி, அடுத்த கேள்வி, 1874 அன்று என்ன நடந்தது? அவன் சொன்னான், காந்திஜி 5வது பிறந்த நாள் கொண்டாடினார். அன்னைக்கு ஓடினவர் தான் விஜயகுமார்.
நீங்க எந்த காலத்துல சார் இருக்கீங்க? அந்த அம்மா வந்து திடீர்னு ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, ஆமா. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, ஆமா. நல்லா கேட்டுங்க. பெத்து போடுறது அம்மாவோட கடன், கரெக்ட். அவனை அறிவாளி ஆக்குறது அப்பாவோட கடன், அறிவாளி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, வேல்வடித்து கொடுப்பது கொல்லனு கடனே. அப்ப என்ன அர்த்தம்னா, வெட்டுறதுக்கு அருவா செஞ்சு கொடுக்குறது சமூகம். நாங்க பெத்து போடுவோம், நீ கத்தி கையில கொடுப்ப. என்னம்மா நீங்க பேசுறீங்க உட்கார்ந்துக்கிட்டு? அப்புறம் அவங்க என்னம்மா சொன்னாங்க எனக்கு, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானா வரும், போலீஸ் கேஸ் வரும். அதுக்கு அது இல்லம்மா அர்த்தம், அது இல்லை அர்த்தம். ஊரான் பிள்ளை என்பது நாம கட்டிட்டு வர பொண்டாட்டி. இப்போ நான் கட்டிட்டு வர பொண்ணு வந்து ஊரானுடைய பிள்ளை. அவ்வளோ நல்லா செல்லமாக குழந்தைய கண்ணே பட்டேன்னா அவள் வயத்தில் என் குழந்தை தன்னால் வளரும்ன்றதுக்காக தான் அப்படி சொன்னாங்களே தவிர, நான் பாட்டு அடுத்த வீட்டு பிள்ளைய தூக்கி வளர்த்தேன்னா கண்டிப்பாக கொலை கேஸில் தான் போய் நிற்கும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நடுவர் அவர்களே, நாம் சர்ச்சுக்கு போகிறோம் இல்லையா? சர்ச்சுக்கு போன உடனே முதல்ல இப்படி இப்படி இப்படின்னு போடுறோமே, அதுக்கு பேர் என்ன? நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அச்சிச்ச சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடத்திலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி பிதாவுடையும் சுதனுடையும் ஸ்பிரித்து சாந்தனுடைய நாமத்தினாலே ஆமன். இப்போ என்ன சொல்றாங்க? தந்தை மகன் தூய ஆவி. யாரு? அழகா சுத்த தமிழ்ல சொல்றாங்க. தந்தை மகன். முதல்ல யாரை கூப்பிடுறோம்? மற்றோர் பெரியப்பா, சித்தப்பா, மாமா, சின்ன மாமா. வின்சி, தப்புமா, ரொம்ப தப்பு. எப்போ கண்டுபிடிச்சிட்டேன், நீ கரெக்டா நன்மை கொடுக்குறப்போதான் சர்ச்சுக்கு போறேன்னு கரெக்டா தெரிஞ்சு போயிடுச்சு. சென்று வாருங்கள், பூசை முடிந்தது. நாம என்ன சொல்றோம்? அப்பா, பிதாவே. நம்ம என்னைக்காவது ஆண்டவரை பார்த்துட்டு பெரியப்பா, பிதாவே சொல்றது இல்ல. கன்னி தாய் மரியாதை பார்த்துட்டா சொல்றோம், எங்க அம்மா. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவள் உலகத்தினுடைய தாய். சூசேப்பர் யாரு? உலக திருச்சபையின் தந்தை. எங்க வந்து கதை விட்டுட்டு கிடக்குறீங்க? எங்க விஜயகுமார் வந்து இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாருங்களே. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பசங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 2 பயலுங்க சார், எனக்கு நான் பார்த்த காட்சி சொல்றேன். நோ பார்க்கிங் ஏரியால காரை நிறுத்துறான். அதுல அவங்க அப்பா வந்து சர்ச்சில் வந்து எப்பவுமே சர்ச்சில் இருப்பார். அவரோட இன்ஸ்பெக்டர், டிராபிக் இன்ஸ்பெக்டர். ஃப்ரெண்டு சொல்றான், அட்வைஸ் பண்றான், மச்சான் கவலையே படாத, இந்த ஏரியாவில் உங்க அப்பா தானே டியூட்டி, நிறுத்துறா, நிறுத்து, காரை நிறுத்து, உங்க அப்பாவுக்கு பிடிச்ச வசனத்தை எழுதி. என்னன்னா, காரை நிறுத்திட்டான். இவன் ஃப்ரெண்ட் எழுதிறான், நாங்கள் மற்றவருடைய பாவங்களை பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தது. எழுதி கார்ல ஓட்டிட்டு போயிட்டானுங்க. எங்க? நோ பார்க்கிங். அப்பா பார்த்தார், அவர் ஃபாதருடைய கண்டிப்பான ஃபாதர். அவர் எழுதினார், என்னை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்கள் மன்னித்தருளும், ரூபாய் 500 ஃபைன், ஆமேன், ஓட்டிட்டு போட்டார். நான் சர்ச்சில் பார்த்த விஷயங்களே சொல்றேன். நன்மை வாங்கினியா, நேராக போய் முட்டி போட்டு உனக்காக பிரார்த்தனை பண்ணு, உலகத்துக்காக பிரார்த்தனை பண்ணு. வந்துட்டு பாத்தியா பாத்தியா என்ன பாத்தியா, வேளாங்கண்ணியோடைய பொண்ணு நன்மை வாங்கும் போது இந்த சகாயம் பையனுடைய பையன் பத்தியா பின்னாடியே போய் நன்மை வாங்குறான். 3 வாரமா நான் பார்க்குறேன். எப்பா சாதாரண அவன் பாண்டிக்கு உள்ள நின்று நன்மை வாங்குறான். நான் என்ன சொல்றேன், ஆமா விட்டுரு, வேளாங்கண்ணி பொண்ணுக்கும் சகாயம் பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, உனக்கு என்ன இப்போ? அந்த அம்மா சொல்றாங்க, பெற்றோர்களுக்கு வந்து பொறுப்பு இல்லை. அவரும் சொல்றார், பெற்றோர்களுக்கு பொறுப்பு கிடையாது. இங்க இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லுகிறேன், வார வார சர்ச்சுக்கு போறீங்க இல்லையா, இயேசுநாதருடைய சிலுவையிலிருந்து இயேசுநாதர் சிந்திய ரத்தத்தை விட உங்களுடைய தாய் உங்களை பெற்றதற்காக சிந்திய ரத்தங்கள் அதிகம். ஞாபகத்தில் வச்சுங்க. அவர் சொல்றார், 3 டீ. என்ன சார் டீ? என்ன டீ? டைம் இல்லையா? யாருக்கிட்ட டைம் இல்லைன்றீங்க? ஒவ்வொரு அம்மாவும் ஒரு அப்பாவும் சிந்துற கண்ணீருக்கு விலை இல்லை இந்த நாட்டில். டைம்னு பார்த்துருந்தானா தாய் கருவிலே கழிச்சிருப்பா.
10 மாசம் தூக்கி வளர்த்துருக்கா, அவளுக்கு தெரியும். நீ உள்ள இருக்கும் போது நீ உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது சொல்லிட்டு எழுந்து பிறண்டு படுத்த தாயை பார்த்து சொல்றீங்க உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. பெற்றோர்கள் தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. அவன் ஓடுறது தெரியும், இந்த ஒசூர் மக்களுக்கு தெரியும் இது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குது, அவ்வளவு சூடா இருக்கும். எல்லாவற்றையும் தொடர்ந்து மூச்சு விடாத நிறைய இங்க ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்க, பெங்களூர்ல இருக்காங்க, எனக்கு தெரியும். என் தாய் பிறந்த ஊர் பெங்களூரு. இவ்வளவு குளிர்லையும் இத்தனை மைனஸ் குளிர்லையும் உட்கார்ந்துட்டு ஓடுறான். எதுக்காக ஓடுறான்? தான் ரத்தம் சுட்டுனால தன்னுடைய பிள்ளை நிலைச்சு நிக்கணும், அவன் ஒரு இடத்துல நிக்கணும்னு ஓடுறான் சார். அவன் கொடுக்கலையா டைமு? அவன் கொடுக்கலையா டாக்கு? சார் 2 வசனம் நான் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு மறுக்க, தயவு செஞ்சு பார்க்கலாம். கடவுள் சொல்கிறார், ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை நான் தேற்றுவேன்றார். ஏன் அவர் சொல்லக்கூடாதா? உங்க தாய் மாமன் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன் சொல்ல வேண்டியதானே ஆண்டவர்? ஏனென்று சொன்னால் தாயை போன்று ஒரு தேற்றுதல், ஒரு ஆறுதல் உலகத்திலே யாருக்குமே கிடைக்காது. இன்னொரு வசனம் சொன்னார் தெரியுங்களா? தன் மகன் இலக்கை அடையும் வரை என்று தகப்பன் சுமப்பதை போல நான் உன்னை சுமப்பேன் என்று சொன்னார் கடவுள். பிரின்சி, அடுத்த வாரம் 6 மணி பூசை, 6 மணிக்கே பூ. தயவு செய்து நண்பர்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தையோடு நிறைவு செய்கின்றேன். நீங்கள் பிள்ளைகளை, உங்கள் பெற்றோர், உன்னுடைய தாயுடைய பேச்சை கேள், உன்னுடைய தந்தையுடைய அறிவுரை கேட்டு நட. எவன் ஒருவன் தாயையும் தந்தையும் கனம் பண்ணுகின்றானோ அவனுக்காக நான் செய்த உலகத்திலே நீண்ட நெடுங்காலம் வாழ்வான் என்பது உண்மையானால் இந்த தீர்ப்பை கண்டிப்பாக நடுவர் அவர்கள் எங்கள் பக்கம் தான் வழங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது தெய்வ குற்றமாகும், திருச்சபையின் குற்றமாக மாறும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, கிறிஸ்துவத்தின் மீதே எதிராக குற்றம் சொல்லிவிட்டார் என்று அண்ணன் லியோடி அவர்களுக்கு பழி வந்துவிடக் கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளையை அந்த பெற்றோர்கள் வளர்த்திருக்கிறார்கள், அது அவர்தான் நடுவர். எனவே தன்னுடைய தாய் தந்தை தன்னை எப்படி திருச்சபையின் முன்னால் நிற்க வைத்து வளர்த்தார்களோ அது உண்மையானால் தீர்ப்பு என்பது பெற்றோர்களே என்றுதான் வரும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். வாழ்த்து சொன்னதெல்லாம் சரி, எனக்கு ஏன் இப்படி ஒரு சாபம் விட்டாருன்னு தெரில. நீங்கள் வேறு யாருக்காவது தீர்ப்பளித்தால் திருச்சபைக்கு விரோதமானவர் என்று ஆகிவிடுவீர்கள். உண்மையிலே பெற்றோர் என்ன அழகா பேசினாங்க. இயேசுநாதருடைய அந்த குடியில பார்த்தாலே தீர்ப்பு சொல்லிடலாம். அப்படிப்பட்ட அந்த பிறப்பு, அந்த குடியில பார்த்தாலே தாய் தந்தை எவ்வளோ முக்கியங்கிறது தெரியும். அப்பா அம்மாங்கிற வார்த்தையில் எவ்வளவு பொருள் இருக்கு பார்த்தீங்களா? ஆங்கிறது உயிரெழுத்து, இம்முங்கிறது மெய்யெழுத்து, மாங்கிறது உயிர் மெய் எழுத்து. ஆ என்ற உயிரை மெய்யோடு கலந்து உயிர் மெய்யோடு என்னை இந்த உலகத்துக்கு தந்தவள் அம்மா. அப்பாங்கிற வார்த்தையிலையும் பாருங்க, ஆங்கிறது உயிரெழுத்து, இப்புங்கிறது மெய்யெழுத்து, பாங்கிறது உயிர் மெய் எழுத்து. உன்னை உயிரை உயிர் எழுத்தாக உருவாக்கி மெய்யோடு கலந்து உயிர் மெய்யோடு இந்த உலகத்திற்கு உலவ விட்டவர் அப்பா. அதுலேயும் தமிழ் எவ்வளவு அழகான மொழி பாருங்க. இம்முங்கிறது மெல்லினா, இப்புங்கிறது வல்லினா. அம்மா என்பதில் மெல்லினம் இருக்கிறது, அப்பா என்பதில் வல்லினம் இருக்கிறது. எவ்வளவு அழகான சொல் பாருங்க. எங்கள் அப்பாலாம் பொழுது போலன்னா என்னை கூப்பிட்டு அடிப்பார். எதுக்கு அடிக்கிறாருன்னே தெரியவே தெரியாது. பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன், ஏண்டா கூத்தாடிப்பல பாட்டு தொடங்கிட்டியா அப்படிம்பாரு. நாடகம் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்தா அரிதாரம் பூசினேன் வந்துட்டான் பாரு அப்படின்னு எங்கள் அப்பா என்னை அரிதாரம் பூசினவன்னே சொல்லுவார். எங்கள் அப்பா கிட்ட என்னுடைய கலைகளுக்கோ எதுக்கோ எந்த அங்கீகாரமும் கிடைக்கல. நான் பாட்டு சினிமா பாட்டு பாடினேன்னா அடி எங்கள் அப்பாட்ட தான் ஒழுங்கும். சினிமா பாட்டு என்னை தெரியுமா, உன்னை தெரியும்டா, நீ வீணா போனவேன்னு எனக்கு தெரியும் அப்படிம்பார். ஆனால் எங்கள் அம்மா என் பிள்ளை பாரு எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் அப்படிம்பார். கண்ணங்கரேர்னு பல்லு எத்தி முடியெல்லாம் களைஞ்சு அப்படி இருப்பேன் நான். பல்லு பாதி ஓட்டையாக இருக்கேன்,
சட்டை கிழிஞ்சு அந்த ட்ரௌசர் எங்கன கிழியக்கூடாதோ அங்கன தான் கிழியான். அப்படி ஒரு ட்ரௌசர் போட்ட பிள்ளைய என்னை தெரியுமா பாட்டை பாடணுன்னா எங்கள் அம்மா மடியில் உட்கார வச்சுட்டு என் பிள்ளை எம்ஜிஆர் மாதிரியே இருக்கான்ட்டு அந்த தாய் கொடுத்த அந்த முத்தமும் கைதட்டும் தான் லியோனிங்கிற கலைஞனை இன்னைக்கு உருவாக்குச்சு. அப்பா அம்மாவுடைய அந்த பாதிப்பு இல்லாத குழந்தையே கிடையாது. என்னை எங்கள் அப்பா அம்மா உருவாக்கியிருக்கலாம், ஆனால் என்னை அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்தது என்னுடைய 2 தாய் மாமா. ஒரு தாய் மாமா பேர் ஜோசப் தங்கையா, இன்னொரு தாய் மாமா பேர் நிக்கோலாஸ் செல்லையா. 2 பேருக்கு எங்கள் தாத்தா ஏன் இப்படி பேர் வச்சாருன்னு அவங்க நடவடிக்கைக்கு பிறகு தான் தெரிஞ்சு. எங்கள் தங்கையா மாமா திண்டுக்கல்லையே தான் இருந்தார், அங்கேயே தங்கி எங்களுக்கு உதவி செய்ததால் தங்கையா. இன்னொரு மாமா சென்னைக்கு போயிட்டார், அவர் திண்டுக்கல்லை விட்டு சென்றதால் செல்லையா. ஆனால் 2 மாமாவும் எனக்கு ஏற்படுத்தின பாதிப்பு இருக்கே. எங்கள் பெரிய மாமா இருக்கார், அவர் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உதவி செய்வார். திடீர்னு எனக்கு காலில் அடிபட்டுச்சுன்னா சைக்கிள் உட்கார வச்சு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறது அவராக தான் இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம்னா 2 கிலோ அரிசியை கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டு போயிடுவார். எங்கள் அம்மா கையில் காசு இல்லாமல் கஷ்டப்படுறப்ப ஒரு 50 ரூபாயை கொண்டு வந்து எங்கள் தாய் மாமா கொடுத்துட்டு போவார். அவர் போட்ட அந்த ஒவ்வொரு பிடி அரிசியிலும் வளர்ந்தவன் தான் இந்த திண்டுக்கல் லியோன். அந்த தாய் மாமா சோத்துக்கு அரிசி பஞ்சம் வந்த சமயத்தில் எங்கள் மாமா கையவே பார்த்துட்டு இருப்போம், ஏதாவது வாங்கிட்டு வருவாரான்னு. ஒரு பைய நிறைய முந்திரி பழம் கொண்டு வந்து வீட்டில் கொட்டி விடுவார். அந்த 10 பிள்ளைகளும் அந்த முந்திரி பழம் கொட்டுறப்பே வாயெல்லாம் ஊறி இந்த சைடில் சலுவா ஒழுகினான். அதை எங்கள் மாமா ஒவ்வொருத்தருக்கா அள்ளி கொடுத்து அந்த சாப்பிட்ட சாப்பாடு. திண்டுக்கல்லை விட்டு சென்ற மாமா இருக்கார் பார்த்தீங்களா, செல்லையா, அவர் திண்டுக்கல்லை விட்டு போனாரே ஒழிய அவர் வாசித்த அந்த ஹார்மோனிய பெட்டியினுடைய பாட்டு தான் இன்றைக்கி லியோனிய கர்நாடக சங்கீதம் பாடுறதுக்கு அவர் வாசித்த அந்த ஹார்மோனியம் தான். பெரிய கொயர் மாஸ்டர் எங்கள் மாமா, சின்ன மாமா. அவர் பாடுவார் ஒரு பாட்டுக்கு, அப்படி ஆசையாக வீட்டு முன்னாடி அப்படியே குழந்தைங்க பூரா உட்காந்துருப்போம். நீராறும் கடலுடுத்தங்கிற பாட்டு மோகன ராகம்டா. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சரிக பத சாத பகரீசா சொல்லி கொடுப்பாரு. இயேசு ராஜா எம்மை ஆளும் நேசாங்கிற பாட்டு காப்பி ராகம்டா. இயேசு ராஜா எம்மை ஆளும் நேசா, இயேசு ராஜா எம்மை ஆளும் நேசா காப்பி ராகம்டான்னு. கர்நாடக சங்கீதம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம்தான் படிக்கணும் அப்படிங்கிற நிலையை மாற்றி இன்னைக்கு கர்நாடக சங்கீத ராகத்தை பற்றி ஒசூரில் மாதா டிவியில் நான் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய இன்னொரு தாய் மாமா. மற்றவருடைய பாதிப்பு ஒரு மனிதனுக்கு இல்லாமல் ஒரு மனிதன் உயர்ந்த நிலைக்கு வந்ததாக சரித்திரமே கிடையாது. பாரதிக்கு எப்படி ஒரு நிவேதிதா பாரதியை தேசப்பட்டுள்ளவராக உருவாக்கினாரோ, விவேகானந்தருக்கு எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற குரு விவேகானந்தரை உருவாக்கினாரோ, ஒருவன் பெற்றவரிடம் கற்றுக்கொள்வது அடிப்படை கல்வி, அனுபவத்தையும் அறிவையும் மற்றோரிடம்தான் ஒருவனால் கற்றுக்கொள்ள முடியும். யார் மற்றவரை நேசித்து அவர்களை மதித்து பழகுகிறார்களோ, அவர்களிடம் கற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஒரே ஒரு வார்த்தை, பலரிடம் பழகு, ஒருவரை பின்பற்று, எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள். எல்லோரிடமிருந்து கற்றுக்கொள்பவனால் தான் முழு மனிதனாக வாழ முடியும். எனவே ஒரு குழந்தையினுடைய முழுமையான வளர்ச்சிக்கு பெற்றோரை விட மற்றோர்தான் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி, மற்றவர்களை நேசிப்பவர்கள், மற்றவர்களை இடமிருந்து கற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் தான் உலகத்தில் வெற்றி பெற முடியும். எனவே குழந்தைகளின் சிறப்பான வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிபவர் பெற்றோர் அல்ல, மற்றோரே. மற்றோரே என்று சொல்லி எங்களை வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு மனம் கனிந்த இயேசு பிறப்பு வாழ்த்துக்களையும் புது வருட வாழ்த்துக்களையும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.